உங்கள் வீட்டு லேடிஸ் கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி தாங்க. நம்ம சொசைட்டியில் நம்ம வீட்டு பசங்களோட எக்ஸாம் ரிசல்ட், எக்ஸாம் ஃபோக்கஸ், நெக்ஸ்ட்டு ஜாப் க்ரோத், ஜாப் ஷிஃப்ட்டு, சேல்ரி ஹைக், ஸோ சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பிஸ்னஸ் ப்ராஃபிட், இதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓடிட்டுருப்போம், கரெக்டுங்களா? ஆனால் அவங்கவுங்களோட பாத்தை நோக்கி நம்ம போகிறோமே தவிர வீட்டில் இருக்க லேடிஸ் ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்கோங்களா? ஆனால் லேடிஸோட ஃபீலிங்ஸ், அவங்க ஹாப்பினஸ் பற்றி கேட்குறது ரொம்ப ரேராக தாங்க இருக்குது. சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் கேட்குறாங்க. பட் ரிமைனிங் 70% யாரும் நம்ம கண்டுக்கிறது இல்லை. அதுதாங்க ட்ரூத்து. வீட்டில் அம்மா மார்னிங் எல்லாருக்கும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணி பில்ஸ் மேனேஜ் பண்ணி 2 நிமிஷம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. அந்தளவுக்கு அவங்க மூவ் ஆகிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ அவங்க ஹாப்பினஸ் எப்படி வரும்? யார் அவங்கக்கிட்ட நீ டயர்டாக இருக்கியா, நீ சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஹார்ட்டில் ஒரு பெரிய ரிலீஃப் வரும். பரவாயில்ல, நம்மளை மதித்து நம்ம கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் வரும். உண்மையை சொல்லணும்னா ஒரு லேடி வீட்டில் ஹாப்பியாக இருந்தால் தான் ஃபுல் டைமில் பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அவங்க ஸ்மைலில் தான் வீட்டோட ஹார்ட் பீட்டே இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அவங்க ஸ்ட்ரெஸ் ஆனால் வீடு சைலண்ட் ஆயிரும். ஸோ வீட்டோட சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை டுவர்ட்ஸாக தான் போகும். ஸோ ஜென்ஸ், நீங்கள் யாராவது இன்றைக்கி வரைக்கும் கேட்காம இருந்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் கிட்ட நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, ஜஸ்ட் அவங்க ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு தான் அவங்க பெயினை ஹைட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஈவன் தோ நீங்கள் கேட்குற அந்த ஒரு வேர்டு அவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கே போயிட்டு எல்லாரும் உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்கிட்ட கேளுங்க.